நான் தப்பாவே பேசல. இது தேவையில்லாத ஒரு டாபிக். அதாவது தேவையில்லாத டாபிக்கே இல்லை, இது அற்புதமான ஒரு கேள்வி. நம்ம பேசுனதுலேயே இதுதான் பிரம்மாண்டமான கேள்வி. இப்போது ஜே கிருஷ்ணமூர்த்தின்னு இருந்தார், நான் சொன்னேன்ல, அவருக்கு வந்து நியூசிலாண்டில் வந்து 24,000 ஏக்கரோ 36,000 ஏக்கரோ கொடுக்குறாங்க. அவர் வருஷம் அங்கே போய் பேசுவார், உன்னுடைய நிறுவனத்தை நீ ஒரு பெரிய நிறுவனம் இங்கே அமையுன்னு. அந்த டாக்குமெண்ட்டை வாங்கி தூக்கி போட்டு வந்தார். அவர் உயிர் வாழ்ந்த வரைக்கும் காலம் அவர் மறைவு வரைக்கும் ஜே கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷன் கிடையாது. அவர் செத்து போன அப்புறம் தான் ஆரம்பித்தாங்க. அதெல்லாம் அங்கே ஆரம்பிக்க முடியாது, போடான்ட்டார். மடம்லாம் வைக்கக்கூடாதுன்னு. இப்போ மடம் வாங்கிட்டாங்க. அது வேற, புரியுதா? மடம்னு ஒன்று வந்ததுன்னா நிதின்னு ஒன்று வந்துடும்மா, புரிஞ்சுக்கினியா? மடம் அப்படின்னு வந்ததுன்னா ஒரு வளாகம், ஒரு பெரிய நிலப்பரப்பு, அது காம்பவுண்ட் வாலு, அதுக்குள்ள பில்டிங்கு, அதுக்குள்ள கோயில், அதுக்குள்ள வேலை செய்கிற வாலண்டியர்ஸு, அவங்களுக்கு உண்டான சாப்பாடு, அதுக்கு எலக்ட்ரிசிட்டி, அதுக்கு பில்லு பே பண்ணோம். புரிஞ்சுதா? இப்படி பாக்குறீங்க? இருங்க இல்ல, நான் எப்படி தெரியுமா பாக்குறேன், இதனால நிறைய பேருக்கு வேலை இருங்க. அது அப்புறம் இதுக்கு நிதி ஆதாரம், வேலை வாய்ப்பு இருக்குதுமா, இல்லைன்னு சொல்ல. இதுக்கு நிதி வேலை வாய்ப்புலாம் நான் சொல்றேன். நான் இது இப்போ சொல்றேன். என்னைக்கு அதுக்கு நிதி ஆதாரம் வேணும், நிறைய டொனேஷன்ஸ் வரும், ட்ரஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ட்ரஸ்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணுறதே இதுக்கு இன்கம் டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு. ஆமாம், ட்ரஸ்ட்டுக்கு இன்கம் டேக்ஸ் கிடையாதுமா. நான் கூட ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கேன், அதில் வர பணத்தில் எவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன், ஒரு பைசா கூட நாங்கள் எடுக்க மாட்டோம். எனக்கு வேண்டாம். ட்ரஸ்ட் வரும், ட்ரஸ்ட் வந்தோடனே நிறைய நிதி வரும். அந்த நிதியில் வந்து நிறைய பில்டிங் கட்டுவாங்க. உள்ள வர பெரிய செல்வந்தர்கள்லாம் அந்த மடத்துக்குள்ளே வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் உள்ள 5 ஸ்டார் அகாமடேஷன் மாதிரி வச்சு கொடுப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பூர்ண கும்பம், அவங்களுக்கெல்லாம் மரியாதை பண்ணுறது. ஏன்னா அவங்ககிட்ட இருந்து காசு வரணுமே வருஷம். இது இப்படியே போகும். என்னைக்கு ஒரு பொருளாதாரம், ஒரு நிதி, ஒரு ட்ரஸ்ட் உள்ளே வந்துச்சோ, ஆடிட்டர் உள்ள வந்துட்டாரோ, அங்கேயே ஸ்டார்ட் ஆயிடுச்சு எல்லாம். கரெக்ட், புரிஞ்சிச்சா? என்ன சார் நீங்க ஆரம்பிச்ச ட்ரஸ்ட் அப்படிதானா சார்? இந்த பாருமா, நான் வச்சிருக்கிறது ஒரு சின்ன ட்ரஸ்ட்டு. அதில் எனக்கு 4 பேர் காசு கொடுக்குறாங்க. மொத்த அக்கௌண்ட்டுங்கிறது தூக்கி போடுறேன். எடுத்துக்கோ. ஒரே ₹1 கூட நான் அந்த அக்கௌண்ட்லேருந்து ட்ரா பண்ணது கிடையாது. எந்தெந்த ஆர்கனைசேஷனுக்கு அனுப்பிச்சிக்கிறோன்னு எல்லாம் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர்.